வணக்கம் நண்பா, நான் உங்கள் குரு. வெல்கம் பேக் டு GCJIS அகாடமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2011 இருந்து 2022 வரையிலான நம்ம என்னன்னா குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A இதுல கேட்கப்பட்ட ஜாகிரபி, இதுல கேட்கப்பட்ட என்னன்னா ஜாகிரபி கொஸ்டின்ஸ் தான் நம்ம என்னன்னா பார்க்க போறோம். ஜாகிரபினா புவியியல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதுல கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின்கள் என்னது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறோம். தயவுசெய்து வித் ஆன்சரோடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தெரிய வரும், ப்ளஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் தெரிய வரும். அதுக்காக தான் நம்ம என்னதுன்னா நம்ம இதை பார்க்குறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போவோம். முதல் கொஸ்டின் பாருங்க, கங்கா டெல்டாவிற்கு மிக சிறந்த உதாரணம். கங்கை டெல்டாவிற்கு மிக சிறந்த உதாரணம் என்னன்னா விசிறி வடிவ டெல்டான்னு சொல்லுவாங்க. அதாவது கங்கை டெல்டாவை என்னன்னா விசிறி வடிவ டெல்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது? இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. கோதுமை தான் இந்தியாவின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் உள்ளது என்னன்னு கேட்டால் அரிசி. ஓகே, அடுத்த கொஸ்டின், உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது எது அப்படின்னு பார்த்துருக்காங்க. அதாவது உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருப்பது என்னன்னா வாழிடங்களை மாற்றம் செய்யும் மனிதர்களின் நடவடிக்கை. அதாவது மனிதர்கள் என்னது மாறி மாறி இருக்கனாலதான் என்னன்னா உலக உயிரின பரவலுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, புவியோ மீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறது? புவியோ மீட்டர் ப்ளூவியோமீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது எதனை அளக்க பயன்படுகிறது அப்படின்னா மழையை அளக்க பயன்படுகிறது. ப்ளூவியோமீட்டர் எதனை அளக்க பயன்படுகிறதுனா மழையை அளக்க பயன்படுகிறது ப்ளூவியோமீட்டர். இதுல என்னன்னா நம்ம இந்த அளக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவை அளக்கக்கூடியதான் வானியல் அலகு அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்தை அளக்கக்கூடிய மாதிரி தான் வானியல் அலகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்தது, கடல் நீரின் உவர்ப்பியம் அதிகம் காணப்படும் அச்ச பகுதி எதுன்னு கேட்டாங்க. அதாவது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதெல்லாம் நிறைய பேருக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கலாம். கடல் நீரின் உவர்ப்பியம் அதிகம் காணப்படும் அச்ச பகுதி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 to 30 டிகிரி. 20 to 30 டிகிரி. அடுத்தது டேஸ் மஞ்சள் நிறமுடைய தாது. மஞ்சள் நிறமுடைய தாது இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமோனைட். லிமோனைட் அப்படின்னு சொல்லுவதுதான் மஞ்சள் நிறமுடைய தாது அப்படின்னு சொல்லுவாங்க, லிமோனைட். ஓகே, இந்த ஒவ்வொரு நிறம், அதாவது தாதுக்களுக்கு நிறங்கள் எல்லாமே படிச்சுவோங்க. அடிக்கடி அதை கேட்டிருக்கிறாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் இந்தியாவில் எந்த பிரதேசம் அதிக அளவில் காடுகளின் பரப்பளவை கொண்டது? அதிக அளவு காடுகள் பரப்பளவு அதிக அளவு கொண்டது என்னன்னா தீபகற்ப பீடபூமி. தீபகற்ப பீடபூமி தான் அதிக அளவு காடுகள் கொண்ட பகுதி. ஓகே, மேற்கு தொடர்ச்சி மலைகளை தாண்டி தீபகற்ப பீடபூமி தான் அதிக காடுகளை கொண்டது. நல்லா பார்த்துக்கணும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம். அதாவது கடல் மட்டத்திலிருந்து ஆனைமுடியின் உயரம் என்னன்னா 2695, அதாவது 2695 மீட்டர். இதுல என்னன்னா இமயமலை உண்டு. இமயமலை 8848 அப்படின்னு சொல்லுவாங்க. இதை படிச்சுவாங்க. அடுத்தது 85 86 அப்படின்னு சொல்றது கஞ்சன்ஜங்கா. இந்த உயரங்கள் அடிக்கடி கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின், பாலைவனத்தின் நகை என்று அழைக்கப்படுவது எது? பாலைவனத்தின் நகை, அதாவது பாலைவனத்தின் நகை என்று அழைக்கவிட கிவா அப்படின்னு சொல்லதான் பாலைவனத்தின் நகை என்று அழைக்கக்கூடியது. ஓகே, அடுத்த கொஸ்டின், மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படும் உலகம். மின்னணு, அதாவது மின்னணு கழிவுகளில் அதிகம் காணப்படுவது என்னன்னா காப்பர். சரியா? காப்பர்னா என்னது? செம்பு தான் அதிகமாக காணப்படும். அடுத்தது,
உயிரின பரவலில் அதிக சிறப்பிடம் நிறைந்த பகுதி, அதாவது உயிரின பரவல் அதிக சிறப்பிடம், அதாவது நம்ம இது போவோம்ல, என்னது, ஒரு இடத்த இன்னொரு இடத்துக்கு போறோம்னா அது என்ன பகுதியா நிறைந்த பகுதி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரநில பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரநில பகுதி, அதாவது வெட்லாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா. அடுத்து பாருங்க, உணவு மற்றும் தண்ணீர். உணவு மற்றும் தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னா திட திரவ சாதனம் வழி கடத்துதல். அதாவது உணவு வந்து திட திரவ சாதனம் வழி கடத்துதல் சொல்லுவாங்க. அப்ப 1க்கு 3. அடுத்தது கொசு மற்றும் ஈ. கொசு மற்றும் ஈ அப்படின்னு சொல்லுது கடத்தி வழி கடத்துதல். கடத்தி வழி கடத்துதல் சொல்லுவாங்க 2. அடுத்தது துணி மற்றும் ஊசி பொருள் வழி கடத்துதல். பொருள் வழி கடத்துதல். அடுத்தது எச்சில் மற்றும் சளி துளி மற்றும் தூசி, அது வந்து காற்று மூலம் கடத்துதல். இப்ப இதுல வந்து உங்களுக்கு ஈஸியா ஒண்ணு புரிய வரும் பாருங்க. எச்சி, அது தூசி, இதெல்லாம் வந்து எதனால வரும்? காற்று வழியே கடத்த. அப்போ 4க்கு 2 அடிச்சிடலாமா? அடுத்து பாருங்க, அப்ப 4க்கு 2 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 2 ஆப்ஷன் இருக்கு. அப்போ முதல் 2 தப்பு, கேன்சல் பண்ணிருங்க. ஓகே. அடுத்தது அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. துணி மற்றும் ஊசி. துணி மற்றும் ஊசி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு பொருள் தானே, பொருள் வழி கடத்துதல். அப்போ 3க்கு 1. 3க்கு 1. அப்ப இந்த 3க்கு 1 இந்த இருக்கு, இது 2 கரெக்ட். இப்ப இந்த அப்போ உணவு மற்றும் தண்ணீர். உணவு மற்றும் தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன, திரவம் திட, அதுதானே உணவு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது போலோ மீட்டரை பயன்படுத்தி எதனை அளவிடலாம்? போலோ மீட்டர். போலோ மீட்டர் அப்படின்னு சொல்ல வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சை வந்து போலோ, அதாவது வெப்பம் கதிர்வீச்சு அதிகமா இருக்கும்போது நீ போவாதுன்னு சொல்லுவாங்க. அதான் போலோ மீட்டர் பயன்படுத்தி இதனை அளவிடலாம். ஓகே, டிப்ஸ் வச்சுக்கோங்க, அப்பதான் ஈஸியா மண்டையில் நிற்கும். பின்வரும் சுரங்கங்களில் எங்கு தரமான கொக்கி நிலக்கரி கிடைக்கும்? கொக்கி நிலக்கரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஜோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் கொக்கி நிலக்கரி கிடைக்கும். அடுத்து இந்திய மேற்கு கடற்கரை மிகப்பெரிய துறைமுகம். மேற்கு அதாவது நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். அந்த வெஸ்ட்ல வந்து எந்த இடம் வந்து மிகப்பெரிய துறைமுகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை. அடுத்த கொஸ்டின், ஜீலம் நதி உற்பத்தி ஆகும் மாநிலம். ஜீலம் நதி உற்பத்தி ஆகக்கூடியது வந்து என்னன்னா ஜம்மு காஷ்மீர். அந்த இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிப்ஸா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது காதர் அப்படின்னு சொல்றது வந்து என்னன்னா புதிய வண்டல் மண். இந்த வண்டல் மண், அந்த கரிசல் மண், செம்மண், இதெல்லாம் பத்தியான ஒரு டேபிளர் காலமே இந்த நம்ம ஜாகிரபில 10th புக்ல இருக்கு, அதை நல்லா பார்த்துக்கோங்க. காதர் அப்படின்னு சொல்றது புதிய வண்டல் மண். அப்போ ஆப்ஷன் 3. அடுத்தது வந்து பாங்கர். அவன் ஆப்ஷன் 3 இருக்கிறது 1 மட்டும் தான் இருக்கு, ஆப்ஷன் ஏ. இப்ப பாங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து பழைய மண்டல் மண். காதர்னா புதிய, பாங்கர் ரேகூர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்னதுன்னா அயன செர்சோனம். அடுத்து சோழசர் அப்படின்னா உவர்மன். ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது மத்திய நீர்வழி போக்குவரத்தின் கழகத்தின் தலைமையகம். நீர்வழி போக்குவரத்தின் தலைமையகம் எங்க இருக்குன்னா நொய்டா. சரியா? ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் லொகேஷன் வந்து என்னன்னா மத்திய நீர்வழி போக்குவரத்து கழகத்தின் தலைமையிடம் வந்து நொய்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பறவையின் பெயர் பயர்பாக்ஸ் என்ற மென்பொருளுக்கு பெயர் சூட்ட பரிந்துரைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீனிக்ஸ் பறவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவின் முதல் தீவு மாவட்டம் வந்து மஜிலி. சரியா? முதல் தீவு மாவட்டம் என்னது? மஜிலி. அந்தமான் நிக்கோபார் தீவு தான், ஆனா மாவட்டமாக மஜிலி அப்படின்னு சொல்லி தீவு மாவட்டம். அடுத்தது ரீம் அழகை பயன்படுத்தி அளக்கப்படும் பொருள் எது? ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து காகிதம். லத்தீன் மொழியின் ஸ்னோ ஒயிட் என்ற சொற்றொடரை தழுவி பெயர் கொண்ட தோல் பராமரிப்பு பிராண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவியா. சரியா? அடுத்தது
இது வந்து துணைக்கோள்கள் முன்னெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிறாங்க, பார்த்துவோம். செவ்வாய்க்கு வந்து 63 துணைக்கோள்கள், வியாழனுக்கு வந்து 2 துணைக்கோள்கள், சனிக்கு வந்து 60 துணைக்கோள்கள், அடுத்து யுரேனஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து சரி ஆமா யுரேனஸ் அப்படிக்கு வந்து 27 துணைக்கோள்கள். ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்பட்டது? மக்கள் தொகை பெருக்க வீதம் 1951 எப்படி இருந்தது அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 ஆண்டு திட்டங்கள், அதாவது இந்த இதுல வந்து இந்த 5 ஆண்டு திட்டங்கள் வந்து படிக்கணும், எக்கனாமிக்ஸ்ல வரும். அந்த 5 திட்டம் அது ரொம்ப முக்கியம். அடுத்தது நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். நூர் காம்ப்ளெக்ஸ் வந்து எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். அடுத்தது எனது உத்கல் சமவெளி டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது? உத்கல் சமவெளி வந்து டேஷ் மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஒடிசா. அடுத்தது 0 டிகிரி தீர்க்க ரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது என்னது அப்படின்னா தென் அட்லாண்டிக் மற்றும் தென் ஆப்பிரிக்கா. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். என்னன்னா 0 டிகிரி அட்சரேகையும் 0 டிகிரி தீர்க்க ரேகையும் வந்து காணப்படுவது எங்க அப்படின்னா தென் அட்லாண்டிக் மற்றும் தென் மேற்கு ஆப்பிரிக்கா இந்த இடத்துல காணப்படுது. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது? ஆசியாவின் டெட்ராய்டு வந்து சென்னை. இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சோம். அப்புறம் நுழைவாசல் இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சோம். சரியா? இந்த நெற்களஞ்சியங்கள் இதெல்லாம் படிச்சோம். ஆசியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சென்னை. அடுத்தது சடுதி மாற்ற கோதுமை வகை. சடுதி மாற்ற கோதுமை வகை வந்து என்ன? சார்பதி சொனாரோ. சரியா? சடுதி மாற்ற கோதுமை வகை சார்பதி சொனோரோ. அடுத்தது இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஸ் வழியாக செல்கிறது? மத்திய தீர்க்க ரேகை அப்படின்னு வந்தாலும் அது மிர்சாப்பூர். அடுத்தது மெண்டிபதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெகாலயா. மெண்டிபதார் மெகாலயா. ஞாபகம் அந்த டிப்ஸ்ல மெகாலயா அந்த ஒரு மாதிரி ஹிண்ட் இருக்கும். அதுவும் மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் வந்து என்னன்னா ஜபல்பூர். மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் வந்து ஜபல்பூர். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம். மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் வந்து கண்ட்லா. மேற்கு கடற்கரை அமைந்துள்ள மிகப்பெரிய துறைமுகம் வந்து கண்ட்லா. மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியாற்றிலிருந்து தோன்றும் நதி என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. சரியா? பிரம்மன் வந்து மானம் அப்படின்னு ஞாபகம். மானசரோவர் ஏரிக்கு கிழக்கே அமைந்துள்ள பனியிலிருந்து தோன்றும் நதி வந்து பிரம்மபுத்திரா. பறவை பாத டெல்டாவிற்கு மிக சிறந்த உதாரணம் எது? பறவை பாத டெல்டாவிற்கு மிக சிறந்த உதாரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மிசிசிப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்தது கரிசல் மண் எனப்படுவது வந்து ரீகர். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். இந்த கரிசல் மண் எனப்படுவது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீகர். அடுத்தது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவின் மக்கள் தொகை அளவு வந்து என்னன்னா நம்ம 21 கோடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து 1210 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதை பார்த்துக்கணும். 2021 கணக்கெடுத்தாங்களான்னு கேட்டா இல்லை, கொரோனா பேண்டமிக்னால எடுக்கல. 10 வருடத்துக்கு ஒரு தடவை எடுப்பாங்க, கொரோனா பேண்டமிக்னால எடுக்கல. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து பாருங்க, பின்வரும் தவறான கூற்று கேட்டிருக்காங்க பாருங்க. மிகை மக்கள் தொகையின் காரணமாக கிடைக்கப்பட தலா இதுல வந்து ஆப்ஷன் 1 ஏ தான் கரெக்ட், 1 4 தவறு. ஓகே, தவறான இணை கேட்டிருக்காங்க. என்னைக்குமே ஒரு கொஸ்டின் நீங்க இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறோம் அப்படின்னா தவறா சரியா ரெண்டுல எது கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஓகே. அடுத்தது வாட் இஸ் ஆஸ்டிஷா என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உரையாடும் மென்பொருளின் பெயர். உரையாடும் மென்பொருளின் பெயர். AZ
மிஷோ தலைமையில் எந்த மாநிலம் இந்தியாவிற்கு எதிராக போராடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகாலாந்து. ஏஇசட் மிஷோ தலைமையகத்தில் எந்த மாநிலம் இந்தியாவிற்கு எதிராக போராடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா நாகாலாந்து. அடுத்தது இந்திய அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர். இந்திய அணுசக்தி அணுன்னு வந்தாலே அது வந்து பாபா ஞாபகம் வச்சோன்னா. இந்தியா அணுசக்தி கழகத்தின் முதல் தலைவர் வந்து பாபா அப்படின்னு ஞாபகம் வச்சோம். ஜெய் பாபா அப்படின்னு ஞாபகம் வச்சோம். அடுத்தது பூம்லா அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அருணாச்சல பிரதேசம். அதாவது மலை கணவாயும் மாநிலங்கள். இந்த கணவாய் மாநிலங்கள் படிச்சோம். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாட் கரெக்ட், தவறாக பொருத்தப்பட்டுள்ளது கேட்டிருக்கிறாங்க. மைக்கா அதாவது ஹர்சாபாக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மைக்கா கரெக்ட் தான். ஜடுகுடா அப்படின்னா யுரேனியம். ஹுட்டி அப்படின்னு சொல்றது தங்கம். ஜாவர் அப்படின்னு சொல்றது தாமிரம் கிடையாது, தவறு. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எரிமலையின் வாய் என்று அழைக்கப்படும். எரிமலைக்கு வாய் அப்படின்னா வெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் வெண்ட் அப்படின்னு ஞாபகம் வெண்ட். அடுத்தது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பேரழிவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் முதலில் பாசனத்துக்கு திறந்து விடப்பட்ட ஆண்டு வந்து 1854. உத்தரப்பிரதேசம் யூபியில 1854 வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா பேரளவு பாசன திட்டமான கங்கை கால்வாய் வந்து முதல்ல வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பாசனத்தை திறந்து விட்டாங்க. ஈரப்பதத்தினை அளக்க உதவும். இந்த ஈரப்பதத்தினை அளக்க உதவுடைய கருவி வந்து சைக்ரோமீட்டர். இது நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் இந்த கருவிகளை பத்தியான ஒரு கொஸ்டின் கம்பல்சரியாக இருக்கும். நம்ம இப்போ வந்து எல்லாமே அட்டாச் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா கருவி அதாவது நீர் அந்த என்னெல்லாம் நம்ம அளக்குறோமோ அந்த அளவை அளக்கக்கூடிய அந்த கருவிகளை பத்தியான ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கும். ஓகே. அடுத்த கொஸ்டின் சகாரா பாலைவனம் என்பது. சகாரா பாலைவனம் சொல்லுது வெப்ப பாலைவன சூழமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்ப பாலைவன. அடுத்த கொஸ்டின் உலகிலேயே மிகப்பெரிய செயற்கை தீவின் பெயர், அதாவது செயற்கையா உருவாக்கப்பட்ட தீவின் பெயர் வந்து பெலிவோ போல்டர். ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கணினி என்ற மின்னணு சாதனத்தை கண்டுபிடித்தவர் வந்து சார்லஸ் பாபேஜ். இது எல்லாத்துக்கும் தெரியும். கணினியை வந்து கண்டுபிடிச்சாரு. அந்த ஆண்டுகளையும் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் அனைத்து வகையான மின்னணு தொடர்பையும் உள்ளடக்கியது அவை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மின்னணு மற்றும் அனலாக் வகை. எந்த அமைப்பு உலகில் மனித உரிமை ஈடுபட்டத்துடன் முன்னிறுத்தி சென்றது? மனித ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து என்னன்னா UNFPA. இதுல வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. ஓகே. இந்தியாவில் அமைந்துள்ள அணுமின் உற்பத்தி நிலையத்தை பொறுத்துக. இந்த கூடங்குளம் உங்களுக்கு தெரியும், தமிழ்நாடு. ஆப்ஷன் 4க்கு 2. ஓகேயா? ஓகே. மகாராஷ்டிராவுக்கு வந்து தாராப்பூர் 1. கர்நாடகா வந்து கைக்கா. ராஜஸ்தான் வந்து ரவுட்பட்டா. ஓகே. அடுத்து வந்து இறப்பிற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் அளவு குறைந்ததா. இது வந்து ஒரு கொஸ்டின் மாதிரிப்பட்டது. பார்த்துவோம். பிறப்பினாலே எல்லா மனிதர்களுக்கும் சமம் என்று கூறியவர். பிறப்பிலே எல்லா மனிதரும் சமம் என்று கூறியவர் ஜான் லாக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். ஓகே. அடுத்த சிறப்பு வாய்ந்த நிறுவனங்களில் ஒன்றான UNESCO டேசம் ஆண்டு ஐக்கிய நாடு சபையில் நடைமுறைக்கு வந்ததுன்னா 1945. which is the highest, உலகிலேயே மிக உயரமான பீடபூமி
எது அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன, திபெத். திபெத் பீடபூமி தான் உலகிலேயே மிகப்பெரிய பீடபூமி. அடுத்தது, இந்தியாவில் பிறப்பு விகிதம் எவ்வாறு வரையறுக்கப்படுகிறதுனா, பிறப்பு விகிதம் ஈக்குவல் டு ஒரு ஆண்டு பிறக்கும் குழந்தைகள் எண்ணிக்கை டிவைடட் பை ஆண்டின் மத்தியில் உள்ள மொத்த தொகை இன்டு 1000. இந்த 1000 வச்சுதான் என்ன செய்யறாங்க அப்படின்னா வகைப்படுத்துறாங்க. சரியா? அடுத்தது, இளஞ்சிவப்பு புரட்சி எதனுடைய தொடர்? இளஞ்சிவப்புன்னு பாருங்களேன், கனிகள் வந்து ஒரு இளஞ்சிவப்பு கனிகள். வெண்மை புரட்சி, இந்த புரட்சி எல்லாம் படிச்சோம், வெண்மை புரட்சி, பச்சை புரட்சி அதெல்லாம் படிச்சோம். அடுத்தது, சப்தத்தின் அளவினை அளவிட பயன்படுத்த, சப்தத்தின் அளவினை பயன்படுத்தக்கூடியது வந்து டெசிபல் மீட்டர். பாத்தீங்களா, உங்களுக்கு அளக்கக்கூடியது வந்து கண்டிப்பா அவன் கேட்டுட்டு தான் இருக்கிறான். புரியுதா? அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய அலையோத்தி காடுகள். அலையோத்தி காடுகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சுந்தரவன காடுகள், அதாவது அழகான காடுகள்னு சொல்லலாம், சுந்தரவன காடுகள். அடுத்தது, உலகின் உயரமான சாலை இதற்கிடையே கட்டப்பட்டுள்ளது. உலகின் மிக உயரமான சாலை எவற்றிற்கு இடையே கட்டப்பட்டது அப்படின்னா மணாலிலிருந்து லேக் வரை. மணாலிலிருந்து லேக் வரை தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய சாலை கட்டப்பட்டிருக்கிறது. அடுத்தது வந்து ட்விஸ்டர்கள் எவ்வாறு அறியப்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா டொர்னாடோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. அடுத்தது, உலக வானிலை அமைப்பின்படி சூறாவளி என்பது காற்றின் வேகம் டேஸ் அளவிற்கு அதிகரிக்கும் போது கண்டறியப்படுகிறது. டேஸ் அளவிற்கு அதிகரிக்கும் போதுனா 63 கிலோமீட்டர். சூறாவளி அப்படின்னு சொல்றது 63 கிலோமீட்டர் பர் அவருக்கு வந்தனால் அதிகமாச்சுனால் அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சூறாவளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, காற்றின் வேகம். உலகின் முதல் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க ஸ்புட்னிக் அப்படின்னு சொல்லக்கூடியது 1. இது வந்து விண்ணில் ஏவப்பட்ட ஆண்டு வந்து 1957. இதான் முதல் செயற்கைக்கோள், 1957. கீழ்கண்டவற்றில் எது விண்ணில் உயர்மட்ட மேகங்கள் ஆகும் அப்படின்னா கீற்று மேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து என்ன, உலகின் மிக விண்ணில் உயர் மட்ட மேகங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து டெட்ராஸ்பில் பறவை எந்த காடுகளில் வாழ்கின்றன? ஊசி இலை காடுகள். அது அந்த பறவைகளை பத்தியானது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்தது, இந்தியாவின் மிக பெரிய ஆற்றிடை தீவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜிலி. இது போன ஒரு கொஸ்டின் பேப்பர்ல நம்ம பார்த்தோம். அடுத்தது, கர்பாக்ஸ்லி எரிமலை சிகரம் எங்க அமைந்துள்ளது அப்படின்னா தென் அமெரிக்கா. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி, ரொம்ப முக்கியமான இது வந்து சாம்பார்ல வந்து உப்பு அதிகமாயிடக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய உப்பு ஏரி. அடுத்தது, குறிப்பிட்ட கோணத்தில் குறைந்த திசைவேகத்தில் எரிபொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்படுகிறது. கிடைத்தள வீச்சு பெருமா இருக்க எரிய வேண்டிய கோண அளவு வந்து என்ன, 45 டிகிரி. அதாவது ஒரு திசைவேகத்தில் போனா அது 45 டிகிரி ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகே. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா, காற்றில் மேகங்கள் மிதத்தலுக்கு காரணம் வந்து எதனால மேகங்கள் மிதந்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னா குறைந்த அடர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, குறைந்த அடர்வு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, காற்றில் ஒளி அலைகள் பரவுவதன் வடிவம், அதாவது காற்றுல வந்து ஒளி சவுண்ட் வந்து பரவக்கூடியதுக்கு வடிவம் வந்து என்னன்னா நெட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நெட்டலை. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றில் எது அணு மின் உலைகளில் எரிபொருளாக பயன்படுது? அணு மின் உலைகளில் எரிபொருளாக பயன்படுவது வந்து U-235. ஓகே. அடுத்தது, எந்த பெருங்கடலில் அஜோஸ் தீவுகள் அமைந்துள்ளன? எந்த பெருங்கடல் அஜோஸ் தீவுகள்? நல்ல ஞாபகம், அப்படின்னு ஞாபகம். அஜோஸ் வந்து எங்க இருக்குன்னா அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்தது, இயற்கை வளங்களின் சீரழிவிற்கு முதல் படியாக அமைந்தது எது? இயற்கை வளங்களின் அதாவது ஒரு இயற்கை வளம் சீரழியக்கூடியதுக்கு எது மெயின்னா வேட்டையாடுதல். இந்தியாவில் எத்தனை உயிர்கோள சேமிப்பு பகுதிகள் உள்ளன? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின்.
இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. என்னன்னா இந்தியாவில் எத்தனை உயிர்கோள சேமிப்பு பகுதிகள் உள்ளன பாத்தீங்கன்னா 18. சூரியனை மிக விரைவாக சுற்றும் கோள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து புதன், மெர்க்குரி. இங்கிலீஷ்ல சொன்னா மெர்க்குரி, புதன் தான் முதல். அடுத்தது, அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடப்பட்ட ஆண்டு. அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திடப்பட்ட ஆண்டு வந்து ஆகஸ்ட் 8, 1963. அடுத்தது, பின்வருவனவற்றில் தேசிய பூங்காக்களை கவனிக்க. என்னது, 4 பூங்கா கொடுத்திருக்கிறான். ஓகே, மேற்கண்ட தேசிய பூங்கால் எவை கடக ரேகைக்கு வடக்கில் அமைந்துள்ளது? இந்த கடகரேகைக்கு வடக்கில் அமைந்த கடகரேகை, அச்சரேகை, தீர்க்கரேகை, கடகரேகை பிளஸ் அதுக்கு வடக்கு எது தெற்கு எது இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதுல வந்து ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதை வந்து தெளிவாக அந்த கொஞ்சம் மேப் மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்தியாவில் மிக ஆழமான துறைமுகம் எது? அதாவது ஆழம் அதிகமாக உள்ள துறைமுகம் வந்து என்னன்னா பாராதீப். ஓகே, அடுத்த கொஸ்டின், சணல் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள இந்திய மாநிலம் எது? சணல் உற்பத்தியில் முதலிடம் வந்து தெரியும், எல்லாருக்குமே தெரிஞ்சதான், மேற்கு வங்காளம். இது வந்து அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின். அடுத்தது, இந்தியாவில் ரயில் போக்குவரத்து திட்டம் கொண்டு வரப்பட்டது எப்போ? ரயில் போக்குவரத்து இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது 1853. பிரிட்டிஷ்காரங்களால கொண்டு வரப்பட்டது 1853. அடுத்தது, பாட்சால் மண் வகை என்பது என்னன்னா மலைப்பகுதி மண் தான் பாட்சால் மண்ணுன்னு சொல்லுவாங்க. மலைப்பகுதி மண் தான் பாட்சால் மண். மேகாலயா எந்த மாநிலத்துள் சுயாட்சி மாநிலமாக உருவாக்கப்பட்டது? அதாவது எந்த மாநிலத்துக்குள் சுயாட்சியாக உருவாக்கப்பட்டது? அதாவது அஸ்ஸாம்ல இருந்த மேகாலயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட் வந்து என்னது நம்மளுக்கு உருவாச்சு. அடுத்தது, தவறானதை நீக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் மிக பிரபலமான சுற்றுலா தலங்கள் ரோஜா பூங்கா, ரோஸ் தீவு, செல்லுலார் சிறை, இதெல்லாம் வந்து இருக்குன்னு. அதில் ரோஜா பூங்கான்னு சொல்லுவது அந்தமான் நிக்கோபார்ல கிடையாது. தவறானதான் கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுள்களின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது? இந்தியாவின் எந்த மாநிலம் கடவுள்னா கேரளா வந்து கடவுள்களின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எது தவறான அறிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க அதை படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்று பசுமை குடில் வாயு எது? கீழ்கண்டவற்று பசுமை குடில் வாயு. பசுமை குடில் வாயு அதாவது கார்பன் டை ஆக்சைடு இன்னொரு நேம் என்ன? பசுமை குடி வாயு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, சாம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு? சாம்பல் என்பது எந்த ஆற்றின் துணையாறு அப்படின்னா யமுனா. இதெல்லாம் துணையாறுகள், அதாவது ரிவர். அடுத்தது வந்து சப் ரிவர். இந்த இதெல்லாம் வந்து கண்டிப்பா படிச்சுவாங்க. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஜியோகிராஃபியை பொறுத்தளவு. அடுத்தது பாருங்க, கீழ்கண்டவற்றில் மிக சிறிய ஆறு எது? சிறிய ஆறு வந்து என்ன? தாமோச. அடுத்து வந்து இது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பொறுத்துக, புவியியல் சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடியதை கண்டுபிடிச்சு, அதாவது விளக்குரை பண்ணவங்க. இது படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், முட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன புரட்சி அப்படின்னா வெள்ளி புரட்சின்னு சொல்லுவாங்க. முட்டை வந்து வெள்ளி புரட்சி. அடுத்த உரம் அப்படின்னு சொல்றது சாம்பல் புரட்சி. சாம்பல் புரட்சி. தேன் அப்படின்னு சொல்றது பொன் புரட்சி. அதுக்கு அடுத்தது வந்து தோல் அப்படின்னா பழுப்பு புரட்சி. இது வந்து அதாவது இந்த புரட்சி வந்து ரொம்ப முக்கியமான. வெள்ளை புரட்சி அப்படின்னா பால், முட்டை அப்படின்னா வெள்ளி, உரம் அப்படின்னா சாம்பல், தேன் அப்படின்னா பொன், தோல் அப்படின்னா பழுப்பு. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வருடத்தோடி படிச்சு வச்சுக்கோங்க. சிலது வருடம் கொடுத்தும் கேட்கலாம். கீழ்கண்ட இந்தியாவில் நீளமான தேசிய நெடுஞ்சாலை, இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை வந்து NH7 சொல்லுவாங்க. NH7 சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரை இருக்கு. ஓகே, கீழ்கண்டது தவறான கூற்று எது அப்படின்னு சொல்லி பாருங்க. கர்நாடகா 4வது மிகப்பெரிய மாநிலம் இந்தியா பரப்பில்னு சொல்லியிருக்கோம். அது தவறு. இந்தியா பரப்பில் அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் ராஜஸ்தான். அதான் உண்மை, கரெக்ட்.
அடுத்து வந்து மத்திய பிரதேசம் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலமாக இந்தியா பரப்பு. மத்திய பிரதேசம், அதாவது முதல்ல ராஜஸ்தான், ரெண்டாவது மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா வந்து மூணாவது பரப்பு, நாலாவது கர்நாடகா கிடையாது, தவறு. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு, தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு வந்து கோதாவரி. தென்னிந்தியாவின் மிகப்பெரிய ஆறு வந்து என்னதுன்னா கோதாவரி. சர்க் எதனுடன் தொடர்புடைய? சர்க் அப்படின்னு சொல்லுது பனியாறு. சர்க் அப்படின்னு சொல்லுது சறுக்கும். பனி வந்து என்னது செய்யும் அப்படின்னா சறுக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அதர்வண வேதம் பின்வர வச்சு எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா பூதம் மற்றும் பேய் ஆவிகள். இதுதான் அதர்வண வேதம். இந்த வேதங்கள்ல உள்ள கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பார்த்துக்கோங்க. முந்தைய கால மனிதர்கள் இருந்ததற்கான சான்று இந்தியாவில் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நர்மதா பள்ளத்தாக்கு. நர்மதா பள்ளத்தாக்குல இருக்கு. அதாவது மலை இதுல வந்து என்ன இடத்துல இருக்குன்னா நர்மதா பள்ளத்தாக்கு. யோக தரிசனம் என்ற நூலை எழுதிய ஆசிரியர் வந்து என்னன்னா பதஞ்சலி. பதஞ்சலின்னு சொல்ல யோகா, பதஞ்சலி யோக தரிசனத்தை பற்றி எழுதிக்கிறாங்க. ஊசியிலை காடுகளை பத்தியான ஒரு கூற்று கொடுத்துறாங்க. அதுல ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது பார்த்துவோம், கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க. ஓகே, நம்ம டைம் இல்லாதனால கொஞ்சம் ஸ்பீடா போவோம். இது வந்து சரியானவை எவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதுல வந்து ஆப்ஷன் 3மே கரெக்ட்னு தான் சொல்லியிருக்காங்க, அதனால படிச்சுக்கோங்க. ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்த உலகின் செறிந்த விமான போக்குவரத்து இவ்விரு நகர்களுக்கு இடையே உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சலிஸுக்கும் நியூயார்க்கு இடையில தான் வந்து என்னதுன்னா உலகின் செறிந்த விமான போக்குவரத்து உள்ளது. கடல் நீரின் உப்பளவு எதனால் அளக்கப்படுகிறது அப்படின்னா என்னது எலாஸ்டிக் சானிட்டரி மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலக்ட்ரிக் சானிட்டரி மீட்டர். கடல்ல உப்பளவை கண்டுபிடிக்க. அடுத்தது மிசோரம் மாநிலம் டேஸ் மாகாணம் ஆகும். மிசோரம், மிசோரம் அப்படின்னு சொல்லக்கூடியது நீங்க இந்தியா மேப்ல வந்து எந்த சைடு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். அதாவது நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட். அதாவது நார்த் ஈஸ்ட்ல தான் வந்து என்னதுன்னு சொல்லுவாங்கன்னா மிசோரம், வட கிழக்கு. மலைகள், பீடபூமிகள், ஆறுகள், கடல்கள் போன்ற இயற்கை கூறுகள் வரைந்து காட்டுவது அதை என்ன சொல்லலாம்? இந்திய இயற்கை அமைப்பு வரைபடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது அதுக்கு நேம். பின்வருவற்றுள் புவியின் உள்ளமைப்பு பற்றிய தகவல்களை அறிய உதவும் நேரடி ஆதாரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னா எரிமலை. அதாவது உள்ளமைப்பு மற்றும் தகவல்கள் வந்து நேரடியாக அறிய உதவக்கூடிய ஆதாரம் என்னன்னா எரிமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்கனஸ். அடுத்தது சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு. சொட்டு நீர் பாசனத்தை முழு திறனுடன் பயன்படுத்தும் நாடு வந்து இஸ்ரேல். ஓகே, முக்கியமான கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எந்த பொருட்கள் சிந்து சமவெளி நாரிய முத்திரைகள் தயாரிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் கற்கள்ல வந்து அந்த சிந்து சமவெளி நாரியம் இது பட்டிருப்பேன். பின்வருவற்றுள் விசாகத்திரால எழுதப்பட்ட 2 நூல்கள் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ம் 4ம். அதாவது முத்திராராசனம், கோவிச்சந்திர குப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல்கள். இந்த நூல்கள் எழுதுனதெல்லாம் கொஞ்சம் பார்த்துவோங்க. அப்புறம் வந்து நியாய தரிசனம் என்ற நூலை எழுதியவர், நியாய தரிசனம் நூலை எழுத கௌதம் ரிஷி. ஆற்று நீரில் காணப்படக்கூடிய உப்பின் சதவீத, ஆற்று நீர்ல வந்து காணப்படக்கூடிய உப்புக்கு சதவீதம் எவ்வளவு இருக்கும்? ஆற்றிலேயும் உப்பு இருக்குமா? எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 2% மட்டும். கீழ்கண்டவற்று எவை கடலடி படிவங்களில் முதன்மையானது? எல்லாமே வருமா பாத்துங்க. எரிமலை கடலுக்கு அடியில இருக்கக்கூடியது என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துக்க வேண்டியது. கீழ்கண்டவற்றுள் எத்தீவு பவளத்தீவு என்று அழைக்கப்படுகிறது? பவளத்தீவு என்று அழைக்கக்கூடியது வந்து லட்சத்தீவு வந்து பவளத்தீவு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, லட்சத்தீவு வந்து பவளத்தீவு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. தொடர் உச்ச நீதி ஓதங்களுக்கு இடைப்பட்ட சராசரி நேர இடைவெளி வந்து என்ன? 12 ஹவர்ல இருந்து 12 ஹவரும் 26 நிமிடமும்.
கடலின் மேற்பரப்பானது அடையக்கூடிய கடலின் மேற்பரப்பு பெரும் தினசரி சராசரி வெப்ப விகிதம் வந்து என்னன்னா 1 டிகிரி செல்சியஸ். எவை கடலடி படிவுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணல் இருக்கும், உப்பு இருக்கும், கடல் பொருட்கள் இருக்கும், களிமண் மற்றும் சேறு எல்லாமே ஒரு ஆப்ஷன் டி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். குறுகோள்கள் இவைகளுள் அதாவது குறுங்கோள்கள் இவைகளுக்கு இடையில் காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் மற்றும் வியாழன்கள் இடையில அதிகமான குறுகோள்கள் இருக்கும். ஓகே, அந்த சூரிய குடும்பங்களை பத்தியான அந்த சாப்டரையும் வந்து நல்லா படிச்சுவாங்க. ஓகே, அதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இந்தியா எவ்வித பருவநிலை பகுதிகளுக்கு கீழ் உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னன்னா உண்மையான பருவமழை பகுதி. இது வந்து இந்தியா வந்து ஒரு உண்மையான பருவமழை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. யோகாமா செயல் வரைவு திட்டம் எதனுடன் தொடர்பு கொண்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை பேரிடர் மேலாண்மை. இந்த மேலாண்மை வரக்கூடியது அந்த டாபிக் எல்லாம் கொஞ்சம் பார்த்துவோங்க. ஓகே, பாதரசத்தின் தாது அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன? சின்ன பார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாதரசத்தின் தாது சின்ன பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்தியாவின் மிகப்பெரிய உப்பு ஏரி பாத்தீங்களா? சாம்பார் ஏற்கனவே முன்னாடியும் வந்திருக்கு. இதான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், சாம்பார் லேக். பின்வருவற்றுள் போபால் துயர நிகழ்வுக்கு காரணமாக இருந்த MIC அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போபால்ல வந்து ஒரு ஆபத்து நடந்திருக்கும், அதுக்கு காரணமான வாயு வந்து MIC அப்படின்னு சொல்லுவாங்க. புவியின் பெரிய தட்டு எது? அப்படின்னு பாத்தீங்கன்னா பசிபிக் தட்டு. புவியின் பெரிய தட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பசிபிக் தட்டு. பின்வரும் எந்த நிலத்தோற்றம் காற்றின் படிவு செயல்களுக்கு தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னா என்னது? ட்ரம்லின். சரியா? கேரளா கடற்கரையை தமிழ்நாட்டுடன் இணைக்கும் கணவாய் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன? பாலக்காட்டு கணவாய். இது ரொம்ப முக்கியம். இது பாலக்காடுன்னு சொல்லக்கூடியது கேரளாக்கு அந்த பாலக்காடு மாதவன் அந்த கடை மாதிரி இருக்கும், பார்த்துவோம். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இதுக்கு ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். மேட்ச் பண்ணி பார்த்துவோங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மன்னார் வளைகுடா, இதுல வந்து ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். மன்னார் வளைகுடா உயிரியல் சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். நீலகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது மலை உருவாகிய இந்த இதுல வந்து கொஞ்சம் பார்த்துவோம். அந்த மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கொஞ்சம் பார்த்துவோம். ஓகே, காலா அசர் நோய் காரணி அது வந்து எதனால அப்படின்னா லிஸ்மோனியா டொனோவானா. இந்த நோய்களும் அதன் காரணிகளையும் தயவு செய்து படிச்சுவாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து தீபகற்ப இந்தியாவின் நீளமான நதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து என்னன்னா கோதாவரி. நான் இது முதல்ல நான் சொன்னேன். இந்த கோதாவரி அப்படின்னு சொல்றது வந்து நம்ம சவுத் இந்தியால வந்து கோதாவரி தான் ஹையஸ்ட், மிக நீளமான நதி. ஓகே, படிச்சுவோம். யூகாலிப்டஸ் மரங்கள் பூர்வீகம் எது அப்படின்னா ஆஸ்திரேலியா. யூகாலிப்டஸ் நம்ம அந்த இது பண்ணுவோம்ல, மருந்து தயாரிக்க விடுவோம்ல அது. அடுத்து என்ன? பைட்டோ பிளாங்டன் உற்பத்தி குறைய காரணம் வந்து என்னன்னா ஓசோன் படல சீரழிவு. இதனாலதான் பைட்டோன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம ஜாகிரபியை பொறுத்தளவு என்னன்னா பார்ட் 1 வீடியோ. கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து ஜாகிரபியில ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின்கள் மட்டும் 1000 கொஸ்டின்கள் இருக்குது. அந்த 1000 கொஸ்டின்களை வந்து நம்ம ஒரே வீடியோல நம்ம போட முடியல. இப்போ இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 200 கொஸ்டின் நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு பார்ட் 1 வீடியோவா. இன்னும் ஒரு 3 பார்ட் 4 பார்ட்ல வந்து ஜாகிரபி மொத்த கேள்விப்பட்ட கொஸ்டின்கள் எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.